பாட்டியம்மா வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன பேப்பர்லாம் அடிக்கிட்டு இருக்கீங்க? பழைய பேப்பரு பேப்பருக்கார அமிச்சார் எனக்கு ஒரு வாரம் பேப்பர். சரிங்க பாட்டியம்மா. படிக்கிறேன் நம்ம பழைய பேப்பர் படிச்சுக்கிறீங்களா? இல்லை, எல்லா பேப்பரும் வரிசை நீ பேப்பர் வரைக்கும் வாரத்துக்கு அனுப்புறது. ஓ சரிங்க பாட்டியம்மா. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா அந்த ஊரக்கோட கொடுத்துருக்காங்க. அவர் வந்த யார் பாட்டிமா? கோபி செட்டிப்பாளையமா வந்துட்டு போனேன். என்ன வேணும்னு கேட்டேன். சார் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க. ஒண்ணு நீதான் உண்மையான சாமியார், அதெல்லாம் அப்புறம் அப்பாற்பட்ட விஷயம். அப்புறம் நீ ஏதாவது வாங்கிட்டு தான் ஆகணும்னு. சரி சாமி, எனக்கு அரிசி மாத்திரம் நான் வாங்கிக்கிறேன். காலையில 500 ரூபாய் அனுப்பிச்சு விட்டேன். சரிங்க சரிங்க சரிம்மா. சரிங்க, போயிட்டு வரேன் பாட்டிமா. வரேன் பாட்டிமா. யாருமே காணோம். வேலைக்கிழமை சாய்பாபா கோயில் எதிரில் வந்து உட்காந்துட்டீங்களா? இல்லை, இப்போதான் போயிடும். ஒன்று குத்துரு வெள்ளை சாப்பாடு. டான்ஸ் எங்க போயிட்டீங்க நேத்து? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. சரி, How much? How much? எத்தனை 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 எத்தனைக்கா கட்டுறேன்? ரெண்டுட்டா இவருக்கா? நமச்சிவாய நமக்கு. என்ன வேகமானவனே சாய்பாபா கோயில் வந்துட்டீங்களா? இன்னும் போப்பதான் போயிருக்கிறோம். நீங்கள் யாருன்னு சரி, போயிட்டாங்க 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 போயிட்டாங்க. எவ்வளோ பார்த்தாலும் என் சிரிக்கிறேன் நான் பார்த்தா. நீங்க பார்த்தாச்சு இருக்கீங்க. நான் டைம் சார் ஒரு செட்டு கொடுமாம்மா. புடவையா? புடவையா? உனக்கு என்னத்துக்கு புடவை? பெரியமாக்கா? உனக்கு பெரியமா இருக்கிறாங்களா? பார்த்துக்கடா டே. நமச்சிவாய. கடவுள் விட்டது எங்க இருக்கிறாங்க உனக்கு பெரியமா? ஊர்ல இருக்கிற பெரியம்மா, சித்தி, சின்னம்மா அங்கதான் அதுக்குள்ள எல்லாருக்கும் இங்க வாங்கி தேவையில்ல. உனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் வாங்கிக்கோ, சரியா? என்ன ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாங்கி போக முடியாதுங்க. எங்க முடியாதவங்க? அவங்க முடியாது. எப்படி சொல்ற நீ முடியாதவங்க? வர முடியாது. எங்க இருக்கிறாங்க கரெக்டா சொல்ல. சொல்லுவாங்க. என்ன ஊர்ல? சிறுவள்ளூர். இந்த கும்பல 4 அடி அடிச்சுட்டு கூட போ. சத்தியமா சொல்றேன். நீ அந்தந்த ஊர்ல ஆள் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பொருள் கேப்ப. இல்ல சாமி, சாமி சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா ஜாலியா சுற்றுலா போயிட்டு வாங்க. நேற்று வேஷ்டி கொடுத்தானா வந்துச்சா? கட்டினீங்களா? இல்லத்தானே கொடுத்தேன். கொடுத்து கட்டிக்கிறீங்களா? போயிட்டு வாங்க, பார்க்கலாம். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தர்றதுக்கு அண்ணாமலையார் சொன்னாரா நானே லாரி எடுத்துன்னு வந்து தந்துட்டு போறேன், சரியா? ஆமா, லாரில எடுத்துன்னு வரேன். அப்புறம் நீங்க பெரியமா கொடுத்தா சின்னமா கொடுக்கணும், சின்னமா கொடுத்தா அத்தை பொண்ணு கொடுக்கணும், மாமா பொண்ணு கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணும்ல. ஆமா, அந்த ஊருக்கு 2 லாரி வேணும். 2 லாரி வேணுமா? முயற்சி பண்றேன் ஒரு சாப்பாடு கொடுத்துரு. முயற்சி பண்றேன். அதேதான் நமக்கு ஏத்தது என்னவோ அதை மட்டும் வச்சு வாழுங்க. போயிட்டு வாங்க, சாப்பிட்டுருங்க. எங்க வாரிசு தாத்தா அவர்களே, என்ன எங்க போயிட்டு வரீங்க? அந்த இந்த இடத்துல ஆளை காணோம். டோக்கனா? எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்களா? எல்லாம் அங்கதான் இருக்குது. அங்கேயா? அந்த வள்ளலாரா இங்கயா? இந்த வள்ளலார். நம்ம வள்ளலார் விட்டு எனக்கு வேலை இல்லை. ஓ சந்தோஷம். நல்ல மனிதர் அவரு, உழைப்பாளி. ஆமா, தங்கமான மனிதர். கோல்டுனா கோல்டு, அப்படி ஒரு கோல்டு. வாங்கி தண்ணி குடுற அவருக்கு. சாப்பாடுங்க சாமி. வாரிசு தாத்தா ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்தேன். நேற்று நைட்டு அதை தான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எத்தனை வாட்டி போட்டு பார்த்தா? இப்போ காலையில் விட்டாலே அதை தான் பார்த்தேன். பாறையில் போய் குளிச்சுட்டு அந்த ட்ரைலர்ல உன்னை காமிச்சிக்கிறாங்க தெரியுமா? இல்லை சாமி, நானும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லையே. ஒன்று கொடுத்துரு சாமியாரங்களுக்குமா. எந்த சீனில் சாமி காட்டுறாங்க? நானிலாம் ட்ரைலர் பார்த்தியே தெரில. ஏன்னா நீ பார்க்கல வாரிசு தாத்தாவா? நீயும் பார்க்கலையா? சும்மா டா விடுறாரு பேசாம.
நான் இருக்கேன்னு. மாமா நீ பாத்தியா இல்லையா வாரிசு தாத்தாவா? நெட் ஆன் பண்ணல. வாரிசு அவர் ட்ரைலர் net- பாத்தியா இல்லையா? வந்துச்சா? வந்துச்சா கேக்குறாரு. சாமி. அவரு விஜய் ரசிகர் அவரு. எங்க அண்ணன் இன்னும் அவரு. நைட் பூரா தூங்காம பாத்துக்கிட்டு அது ஒண்ணும் இல்ல, இருக்கேன். சூரிய- அவ்வளவு இது இல்லையா? ட்ரைலர்ல உன்னை பாத்தியா இல்லையா? பார்த்த சாமி. உன்னை பாத்தியா இல்லையா? என்ன பாக்குறதுக்கு தான் மத்த கதைகளை பார்க்கல. நீ வாரிசு தாத்தா பாத்தியா இல்லையா? அப்படின்னா அவர் போட்டோகிராஃபர் எனக்கு போன் பண்ணி இருப்பாரு. போனை கொடு. ஓ போன் நம்பர் வச்சுக்கிறான் வந்து போட்டோகிராஃபர். என் போன் நம்பர் வச்சிருக்காரு. சொல்ல மாட்டான் அவன். என்கிட்ட எதுடா வரும்? டேய் இல்லடா. லாக் எடு. உன்னை காமிக்கிட்டுமா? காட்டுங்க சாமி பாத்துக்கிறேன். நான் நீ எல்லாம் ட்ரைலர் பாக்குறியோ தெரியல போ. என்ன முருகா நீ பாக்கலையா? அப்படியே பார்த்தேன், ஆனா இவரை பார்க்கல. நான் நீங்களாம் ட்ரைலர் பாக்குறீங்களோ தெரியல. கூட கூட. அவர்தான் படகுல ஓட்டும்போது இது இல்லடா வேற. எங்கடா இருக்க நீ? இது யாரு இது? இந்த பேக் வச்சிருந்தானே இந்த ஆமா சாமி. இந்த பாரு. இந்த பேக் யாரு? நானு ஆ. நான் நீலாம் ட்ரைலர் பாக்குறியோ தெரியல. சாமி அது நிறைய பேர் வச்சிருக்காங்க. பேக்ல அவர் தலையே காமிக்கிறேன் நானு. இல்ல அப்படியே திரும்பி என் பக்கம் திரும்பி அப்படியே அப்படியே இரு. இந்த அப்படியே இரு. அப்படியே திரும்பிடுவாரு. இந்த பாரு தலை, இந்த தலை யாரு? நான் தான் சாமி. படம் 100 நாள். ஓடி ஒரு scene. விஜய் ஓடி வந்ததுக்கே 100 நாள் அவருக்கு. நான் நீலாம் ட்ரைலர் பாக்குறீங்களோ தெரியல. பாத்தீங்களா இல்லையா? இந்த பாரு இந்த தலை யாருது? உன் தலை தானே அது? நானே தான் பயங்கரமா இருக்குதா? இன்னொன்னு சாமி, விஜய் நானும் படகுல பக்கத்துல உட்காந்து சரி உண்மையிலே, உண்மையிலே. 10 வாட்டி ட்ரைலர் பார்த்த நீ ஒரு வாட்டி கூடமா நீன்னு பாக்கல நீ? பாக்கல, உண்மையில பாக்கல சாமி. காலையில குளிச்சுட்டு விட்டால் பாக்குறேன் போட்டு. சரி ஏதாவது நீ சொல்லி தான் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதே தெரியும். பார்க்கலாம். ட்ரைலர் ரிலீஸ் ஆகி இந்த பின்னாடி மண்டை தெரியுது. இந்த பேக்ல இன்னொரு பேக் அப்படியே தெரியுது. இல்ல இந்த பேக் தான். இதே பேக் தானா? இந்த பேக் தண்டா. வாரிசு படத்துல நடிச்ச பேக்குங்க அது. பாருங்க எப்படியோ ப்ரமோஷன் பண்ணீங்க அந்த படத்துக்கு. சரி தாத்தா. கூட்டிட்டு வாங்க ஐயா படத்துக்கு. இந்த டிக்கெட் எடுத்து தர்றாரு. என்னது? யார் இவரா? Ticket ஆமா, எடுத்து தராரா? வினோத்குமார் தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு. வினோத்குமார் எடுத்து தராரா? எப்பா நீ யாருன்னே தெரியாது சாமி. நீ வாரிசு வினோத்குமார் இருக்க நேரம் கவலைப்படாதீங்க. நான் உன்னை பார்க்கல, நீ வாரிசு படத்துல நடிக்கல. வா சாப்பாடு வாங்கினேன், சந்தோஷமா போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க நமச்சிவாய வாங்க. நான் தாத்தா நீங்களாம் ட்ரைலர் பாக்குறீங்களா? சினிமா காரான்றான். நான் நீங்களாம் சாமி படத்தையே பாத்துருவோம் சாமி. டிக்கெட் மட்டும் எடுத்து வைங்க. எடுத்து வைக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய நமக. ரசம் இல்லை மோர் நீ. நமக்கு ஒன்று சொல்லு. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஒன்று கொடுத்துரு. ஐயோ இப்போதான் நியூ இயர்லேருந்து சார் அவர் சாரை கூப்பிட பண்ணிக்கிறான் பிடிச்சா உள்ள விட்டு நமச்சிவாய சார் அப்படியே அவனை உள்ள விட்டு வாங்க. அங்க இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கூட்டிட்டு வாங்க. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. தோ சரக்கு பாட்டி. சும்மா உட்காந்துருக்கேன். நீ எதை சொல்லிட்டு இருக்காத. சும்மா உட்காந்துருக்கேன். நீ சாப்பிடல நீ? சோறு இல்லைன்னா கூட பரவாயில்ல. இவ்வளவு நேரம் படுத்து வராரு சார் வராரு. பேசு அவரு வராரு. பேசிட்டு போனா வேணா. சோறு இல்லைன்னா கூட வேணா அட வேணா ஒண்ணு இல்லை வேணா. அட வேணா சார் வாங்க சார். டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க போய் எங்கே போயிட்டு நாங்க என்ன டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கு அவரை. அவர் இவ்வளவு நேரம் படுத்துக்கிட்டு ஒரு சோறு இருந்தா ஒண்ணு கொடுங்க, இல்லைன்னா விடுங்க. இல்லண்ணா நான் உன்னை சார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன்னா. சார் இருக்கிறாரு இங்க ரோட்ல. சார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேண்ணா. என்ன நீ கூட பரவாயில்ல விடுங்க. சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. போயிட்டு வாண்ணா. சரக்கு மட்டும் நேற்று பிடிச்சி தள்ளலாம். அடிச்சு முடியல கிழிச்சு விட்டு பல்லாரும் விட்டா ஒண்ணு அப்படிங்க. ஆட்டோல போய் நான் வந்து இந்த நியூ இயர்ல இருந்து நான் வந்து சத்திய பிரமாணம் எடுத்துட்டேன். குடிச்சிட்டு வந்தவங்க யாருக்கிட்டையும் நான் பேசக்கூடாதுன்னு. அதனாலதான் அவர் சாரை கூப்பிட்டேன். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா போயிட்டு வாங்க. ஒண்ணு போதுங்களா? வேட்டி கொடுத்தீங்களா? மறந்துட்டீங்க. எது இல்ல ஐயா. நமச்சிவாய நமக. சங்கர அருணாச்சல
இல்லை இங்கே இருக்கிறாங்க ஆளுங்க. இல்ல அந்த வராரு எங்க போயிட்டாரு சார்? பகவான் எங்க போயிட்டாரு? ஐயோ டேய், ஏன்னா நம்ம அவர் எதுவுமே சொல்லல. சாரை தான் கூப்பிட்டோம், சாப்பாடு கொடுக்கலாம் விட்டுருங்க, என்ன பார்த்தா எப்படி இருக்குன்னு போறாரு. ஒரே நாத்து அடிக்குது, அங்க இருந்து இங்க அடிக்குது ஸ்மெல்லு. குடி போதையோட ஸ்மெல்லு இங்க அடிக்குது. அவருக்கு ராஜ மரியாதை கொடுப்பாங்க போல சாப்பாடு கொடுத்து. நான் நியூ இயர்ல இருந்து முடிவு பண்ணிட்டேன், குடிக்கிறவங்க யாரையும் நம்ம திட்டக்கூடாது. இந்த மாதிரி சாருங்க யாருன்னா வந்து அவங்க கிட்ட சொல்லி பாதுகாப்பு பண்ணிக்கங்க அவங்கள. அந்த பக்கம் ஐயா சாமியார் இருக்கு ஐயா. நமச்சிவாய நமக. தாத்தா ஏன் தாத்தா 4 கடாசு தாத்தா? நாங்களாம் எதுவும் பண்ணக்கூடாது தாத்தா. நாங்க அடிச்சா ஏன்டா அடிச்சேன்னு கேக்குறாங்க. இதுலயே ஒரு குரூப். நாங்க என்ன செய்வோம்? நீ அப்படி ஒரு குரூப் இருக்காங்களா? ரவுடி சாமியாருன்றான், எங்களுக்கு பட்டம் கட்டுறான். நீங்க வேற, நான் கேட்டாலே ரவுடின்றாங்க. கிரிவல பால போல நான் ரவுடித்தனம் பண்றேன்னா? உங்களுக்கு ரவுடின்னு வரும்போது எங்களுக்கு ரவுடின்னு வருது. நாங்க யாருக்கிட்ட போய் என்ன பண்றது? எங்களையும் ரவுடின்றோம். நாங்க என்ன சொல்றோம்? ஐயா அங்க பத்துனுக்குறாரு, இன்னும் அடி அடிக்குது ஸ்மெல்லு. கண்டிப்பா அது தெரிஞ்ச விஷயம். மறைமுகமாக வாழ்கிறார்கள், காவி உடையில் வாழ்கிறார்கள். வாழட்டும். என்ன நான் எதுவுமே சொல்லலையடா அவரை. சாரை தானே நான் கூப்பிட்டேன். ஏன்னா இப்போ சாப்பாடு விட்டுட்டு வந்த ஒரு கழுதை கூப்பிட்டு அவமானமா நடந்துக்கணும். சரி சாப்பிடுங்க. புளி சாதம், மோர், வெள்ளை சாப்பாடு ரெண்டுமே வா. ஏமா அது லாபம். நமச்சிவாய நமக்கு. போயிட்டு வாங்க. அப்புறமா பொம்பளைக்கு இல்லைன்னு சொல்றேன். வேஸ்டியா கட்டலையா? வாங்கலையா? பார்க்கலாம் அடுத்த பொங்கலுக்கு. அவனும் நம்ம எத்தனை வாட்டி வந்தாலும் திட்டுறோம்னு தெரியுது. நல்லாவே தெரியுது அவனுக்கு. நம்ம திட்டுவோம், குடிச்சிட்டு வந்தான்னு தெரியுது. ஆனா வேணும்னே வர்றது. நிறைய பேர் சாமியை குடிச்சிட்டு ரொம்ப அமங்கலம் பண்ணாங்க. என்ன பண்றது? அதுக்குதான் முருகன் வந்து ரொம்ப கோவக்காரி, கிட்ட வராதீங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டாங்க. அவர் டென்ஷன் ஆனாருன்னா பார்க்க முடியாது யாராலையும். ஆமா நமச்சிவாய நமக. 2 ஒயிட் ரைஸ் மோர் இன்னைக்கு அதான் 2 ஒயிட் ரைஸ் கொடுத்துட்டேன். நான் மோர் தானே தூண்டுறதுக்கு ஆகுது. ஏன் ஆகாரமே எடுக்கல? ஆகாரமே எடுக்கிறது இல்லையா? ஆகாரம் எடுக்கலாம், சேதாரம் ஆயிடுமே. சேதாரம் மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே சேதாரம் ஆகி தான் ஆகாரம் எடுக்க முடியலையா? நமச்சிவாய நமக. ரெண்டு வெள்ளை. என்னது 2 வெள்ளையா? புளி சாதம் 1, மோர், வெறும் மோர். சளி பிடிச்சிரும், உனக்கு உடம்பு சரியாம ஆயிடும். நான் நல்லாவே இருப்பேன். இது பேசி ஜெயிக்க முடியாது சார். சிவாய நமக. 2 வெள்ளத்தை அவரு போட்டோம். விடு சார், உனக்கு கொடுக்குற 2 வெள்ளை அவர் வாங்கினாரு. பேசினே எடுத்துப்போம். ஆமா வேணாம்னா ஒரு புளி கொடுத்து போயிட்டான். ஐயோ என்னடா நம்ம எதுவுமே பண்ணலையடா. சாமி எப்ப வீந்தா? ஒரு மாசத்துக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி வீந்தது. இப்ப கை கால் வலிக்குதுன்றியா நீ? எப்பா சாமி, 1 மாசத்துக்கு முன்னாடி எங்கேயோ வீந்திருக்க முடியல. ஐயோ அப்படின்னு நான் கூட இங்க வீந்துச்சு. என்ன ஒண்ணு கூட சாப்பாடே வாங்கி. அதுக்காக தான் நீ வீந்த மாதிரி பண்ணன்னு தெரியும் எனக்கு. போயிட்டு வா, இந்தா சாப்பிடு. 1 மாசத்துக்கு முன்னாடி வீந்தது இப்ப வரைக்கும் வலிக்குது. நொண்டின்னு வேற போற பாரு இப்ப. ஐயோ பாரு. ஆமா, ஏதோ 12B பஸ் வர மாதிரி கொரோனா வருது. மாஸ்க் எதுனா இருந்தா கொடுங்க. கேமரா எதுல? என்ன சாமி இது? இது ஒரு பழம் சாமி, அபூர்வமான பழம், எங்கேயும் கிடைக்காது. இந்த பழம் சாமி அதாவது ஆமா நெல்லிக்காய் மாதிரி இருக்குது. நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம இது இருக்குல்ல, ஊட்டியில் காய்க்கணும்னா ஃப்ளெக்ஸரியா என்னமோன்னு சொல்லுவாங்களா? ஊட்டி ஆப்பிளா? ஊட்டி ஆப்பிள் இல்லை சாமி, ப்ளம்ஸ் இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டுக்கு பழுக்குது. ஆனால் காயா சாப்பிட்டா நல்லது. ஆமாம் காயா சாப்பிட்டா நல்லது. ஓகே, நாங்கள் விதைச்சி எல்லாம் வச்சோம். சூப்பர் சாமி. சாமி
சூப்பர் சாமி, சூப்பர் சாமி. இது என்ன செடின்னு எங்களுக்கே தெரியல. இது நீங்க சாப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா? நான் சாப்பிடுவேன் சாமி. என்ன புளிப்பு, கசப்பு, புளிப்பு, டைஜஷனுக்கு, உடலுக்கு இது இருக்கும். இல்ல இப்ப சாப்பிட்டமா நானே? நானே சாப்பிட்றேன். இல்ல கொரோனா வருது மாஸ்க் போடுன்ட்டு சாமி, இது ஒரு பழத்தை சாப்பிடுங்க, கொரோனா போயிடும் சாமி. இந்த பழத்தை சாப்பிட்டா கொரோனா போயிடுமா? இப்படிதான் சொல்லி ஒருத்தரை ஜெயில போட்டாங்க. அடுத்தால இவரை கொண்டு போய் எல்லாம் ஜெயில போட்டு என்ன பண்ண போறாங்க? எனக்கு சோறு போட்டு கட்டுப்படி ஆகுது. சோறு போட்டு கட்டுப்படி ஆகாதா? இது வேணும்னு வந்து சாப்பிட்றியா? அதான் கும்பிட்றேன். நல்லாதாங்கிறேன், உயிரோட தாங்கிறேன். சாப்பிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரசமா என்னது? மோர், மோர் புளி சாதம். பழுவுக்கு அப்புறம் ஏன்னா குரங்கு வந்து துணி போடுது, மனுஷங்க வராங்க போறாங்க இல்லையா சாமி, பிடிக்கிறாங்க. இதெல்லாம் குரங்குடைய உணவு தான். நம்ம உணவு தான் சாப்பாடு. இந்த உணவை நம்ம எடுக்க வச்சு தான் அது இப்ப சாப்பாட்டுக்கு வருது. தயவுசே புரிஞ்சுக்கங்க. வாங்க சாமி, புத்தரோடு தின்னு தான் வாழ்ந்தாங்க. அவசியம் தின்னுட்டு இருக்காங்க. நமச்சிவாய நமக. இப்போ மாஸ்க் கொடு, மாஸ்க் கொடு அவருக்கு. வேற மறுபடியும் என்ன பண்ணுற வயசான காலத்தில் நீங்கள் தான் கொரோனாலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படின்னா நீங்களே தானே சொன்னீங்க ஒரு மாதம் உடம்பு சரியாமல் பார்த்தது எனக்கு தானே தம்பி தெரியுன்றீங்க. நமச்சிவாய நமக. அவ்வளோ அவசரம் இல்லை. நமச்சிவாய வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய நமக. சாமி, இந்த பாலத்தில் உட்காந்துருந்தல, அது ஆப்போசிட்டில் பில்டிங் இருக்கு. இந்த பாலத்தில் உட்காந்தனால ஒருத்தர் வந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு ஒரு 100 ரூபா 200 ரூபான்னு தர்மம் கொடுத்தாரு. அது அந்த ஆளுக்கு பிடிக்கல. இங்கே உட்காரக்கூடாது, நீ ஓடு. ஐயோ, ஓ சரி சரி. அப்பதான் பண்ணுவாங்க. என்ன பண்றது? ஒன்று வயசு சாப்பாடு மட்டும் ஒயிட் சாப்பாடு மட்டும். தண்ணி ஊற்றி சாப்பிடுவார். தண்ணி ஊற்றி சாப்பிடுவார். ஊரக்கா நமச்சிவாய நமக. மாத்திரை இருக்குங்களா? இருக்கு. சாமி வாங்கி தரேன். ஏன் உடம்பு சரியில்லையா? நமச்சிவாய நமக. மோர் குடிங்க, சரியா போயிடும். முள்ளால் தான் எடுக்கணும் சாமி. ஏன்னா தாளிச்சாவே வந்து அந்த காலத்துல ஊக்கு கண்டுபிடிக்கல, ஊசி கண்டுபிடிக்கல, அதனால முள்ளால் எடுத்தாங்க. அந்த பழமையே இன்னைக்கும் சொல்லிக்கிறாங்க நம்ம எல்லாரும். நமச்சிவாய நமக. இந்தாங்க வாங்க, பேராசிட்டமால். பேராசிட்டமால் உள்ள இருக்கா பாரு. அங்கே தான் போகணும். உணவும் மருத்துவம் மேலே இருக்கு பாருங்க. அதனால உங்க பார்த்து சாப்பிட்றது. பழம் சாப்பிட்டா 100 வருஷம் வாழும். 100 சாரி வள்ளலுக்கு 100 வருஷம். அப்ப நீங்க இந்த மாத்திரை கொடுத்தால இருக்கு, அந்த பழமே குடுத்துருக்கலாமே. அவரு சாப்பிடுறாரு. இந்த பழம் சாப்பிட்டா 100 வருஷம் வாங்கினா லைன் கட்டிடுவாங்க. இங்க இல்லை, அவங்க வந்து தர்மவானம் இருக்கிற மாதிரி சோறு கிடைக்கிறதா சாமி இங்கே கொஞ்சம் போய் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். சரிங்க சாமி. கப்பல் கூட 6 மாதம். அது வேணாம். அது வந்து குவாலிட்டி கம்மி. நம்ம அது இந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் 1, அதுக்கப்புறம் நைட்டு 1, நாளைக்கு காலைல 1. சரிங்களா? வாங்க. நமச்சிவாய. சரி. நமச்சிவாய நமக. புளி சாதம், கலவை சாதம். மோரே தான் இது. புளி சாதமாக 2 புளி சாதம் கொடுத்துருக்கு. இவர் புளி சாதம் ஃபேவரேட். வாங்க. தண்ணி பார்த்த மாதிரி இது ஞாபகம் இல்லை எனக்கு. சென்னையில் பார்த்தேன். 2 புளி. 2 புளியா? ஞாபகம் இல்லை. என்ன வடபழனியில் பார்த்தீங்களா? ஐயா, நான் மறந்துட்டேன். தப்பா நினச்சிக்காதீங்க. மறந்துட்டேன். நான் வரேன். அங்கே வரேன். ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். ஐயா 2 புளி மட்டும் போதுமா? தண்ணி கூட வேணான்ட்டாரு. தண்ணி கூட வேணாமா? புளி சாதம். தண்ணி எப்போ வாங்கிக்கிறேன் சார்? கரெக்டு. புளி வேணாம், மற்ற சாதம் கொடுங்க. மற்ற சாதம்னா மோர் தான். மோர் கொடுங்க, பரவாயில்ல கொடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. அதாவது சாமி அப்படிதான் இருப்பாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, ஆளை வச்சு அடிக்க வராரா? சிவாய நமக. அந்த அறக்கட்டளைக்காரா? வாட்ச்மேன் வேலை பார்க்குறோம். சரி.
பிரச்சனையை வளர்க்க வேணாம், விரோதம் வளர்க்க வேணாம், முடிச்சுக்கலான்ட்டு வந்துட்டீங்க. சரி சரி சாமி. ஓம் நமச்சிவாயம். வாங்க, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க. வாங்க, அச்சு அடிக்கிற நானே மிஷினு எத்தனை வரேன். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக. மோர் மோர் இன்னைக்கு 2 வெள்ளை சாதமா ஒண்ணா? 2 இல்ல, ஒரு மோர் ஒரு புளி சாதம். புளி சாதத்துல நமச்சிவாய நமக. நமச்சிவாய. அதேதான் அதேதான். ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாங்க சாமி. ஓம் நமசிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க. இது நான் வெள்ளை சாப்பாடு மோர் ஓகேவாண்ணா? ஒரு வெள்ளை சாப்பாடு மோர். சிவாய நமக. உங்களுக்கு புளி சாதமே 2 கொடுத்துட்டுமா? மோர் அதான் நீங்கள் சாப்பிட பரவாயில்ல. புளி சாப்பிட இல்லை இல்லை, மோர் புளி சாதமே கொடு. நமச்சிவாய நமக. மோரில் வேற இதெல்லாம் கலந்து போறது. மோரில் வந்து சரி, மோரில் வந்து மோர் வந்து நல்லா தாளிச்சு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சு கொடுப்போம். சளி பிடிக்காது பச்சை மிளகா போட்டாலே. ஆமாம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாமி புளி சாதம் வாங்கிக்கோங்க இன்னைக்கு. ஏன்னா மோர் புளி சாதம் அதனால தான். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வீசிங் இருக்குன்றீங்க, வேணாம். ஏன்னா நேற்று நிறைய பேர் மோர் கேட்டாங்க, கொஞ்சம் வெயில் அதிகமாகுது அப்படி இப்படின்னு, அதனால தான் போட்டோம். அதுவும் மோர் இன்னைக்கு நம்ம மோர் போடுறோமோ அன்னைக்கு தான் கிளைமேட் மாறுதுன்னு நினைக்கிறேன். நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. திருச்சிட்டு. நமச்சிவாய நமக. வாங்க, உங்களுக்கு 2 வெள்ளை சாதமா? மோர் 1. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. தாத்தா ஒண்ணுதான் சாமி. சாப்பிடுவார் அவரு. 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாரு. உயிரோடு இருந்தா போதுமா? நமச்சிவாய நமக. 2 சாப்பிட்டு இன்னும் நல்லா உயிரோடு இருக்கலாம். சரி சரி, போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். என்ன பண்றது? ரோட்லயே நீத்த சொல்றிய. எங்க அப்பா எதனா அந்த ரோட்ல பேர்ல என் பேர்ல பட்டா போட்டு வச்சுக்கிறாரா? அப்படியே எடுத்துன்றா. மோர் புளி சாதம் ஒன்றையா? ஒன்னே ஒன்றுதான். இது இல்லை ஊருக்காயா? ஊருக்கா தான் வேணுமா? வேணான்ட்டு வாங்கி போறாரு பேர். குருஜி அங்க இருக்கிறாரு. அவருக்கு போவார். நடக்க முடியலன்னாலும் ஓடிடுவார். 2 கேளு. 2 குருஜி பார்த்துட்டீங்களா? பார்த்தனே நானு. ஆனா அப்படியே அண்ணாண்ட போனாரு. நமச்சிவாய நமக்கு. அந்த ஊருக்கா மோர் புளி சாதம். நமச்சிவாய நமக. ஓம் நமசிவாய நமக. கேமரா நீ சொல்லலக்கா. இன்னொருத்தங்க உங்களை மாதிரி இப்ப குப்பை வர்றவங்க இன்னொரு குரூப். ஓம் ஓ எல்லை விட்டு எல்லாம் வந்துடுறேன்னா நமச்சிவாய அது வேற ஏரியா, அது வேற ஏரியா. சாமியாருங்களுக்கு கொடுக்குறேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணு மட்டும் வாங்க கொடுத்துட்றேன். புளி சாதம் அது மோர் சாதம் இல்லை புளி சாதம் வாங்கிக்கோங்க. ஒண்ணு மட்டும் தண்ணி கேன் கேட்க கூடாது. முதல்ல கண்டிஷன் சொல்லிட்டேன். அப்புறம் 2வது மறுபடியும் எனர்ஜி பேச வைக்காதீங்க. ஆமாக்கா, இன்னும் கடைசி வரைக்கும் பேசணும். எனர்ஜி வேஸ்ட் ஆயிடும். அதான் சொல்றேன், என்ன எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணி வாங்குறா? சாமியை கும்பிட்டு வந்துடுறேன் போய். 2 வேளை இருந்தா கொடு சாப்பாடு கொடுங்க. 2 கொடு. எங்க குரங்குங்களே சாமி. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாங்க சாமி. இன்னும் 2 எங்க? திருச்செந்தூர் தாத்தா குளிக்க போயிட்டாரா? சாப்பிட்டாரா? வாங்கி வச்சுக்கிறீங்களா?
அதுக்குள்ள வந்துருவாரா? ஓ நாங்க லேட்டா வருவோம் நினைச்சுன்னு சொல்லியிருப்பாரு. நமச்சிவாய நமக. இன்னும் ஒன்று கொடுத்துறோம். அப்படி பிடிச்சி அந்த குழா தொங்கி பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் உடச்சிருதுங்க. நமச்சிவாய நமக. பார்த்து யாருன்னா கேட்க போறாங்க உள்ள போட்டு அதுக்குன்னு அதுக்குற குரங்கு உன் கையில கத்து தூக்கி போடுதா பக்குன்றாரு. பாடுறா அவர் பையன் போய் நோட்டி இருக்குது. ஒட்டுக்கா விட்டுறேன் எங்க போறாரு போறாரு. சாப்பாடு ஒண்ணு கூட எத்தனை கொடுத்துடலாம். அங்கேயாரு நீ என்ன வயசு இந்த பையில? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன பையில தூக்கி விட்டுருந்தா பையில வச்சு அதுதான். சரி சாப்பிடு. போயிட்டு வரட்டுமா? பாய் பாய். நாளைக்கு பார்த்துக்கலாம். நமச்சிவாய நமக. மழைலாம் வருது. ஐயோ டே நல்லா தானே ஆச்சு கிளைமேட்டு. வெயில்லாம் ஆச்சுச்சேடா நேற்று. காலையில கூட சுளீர்னு ஆச்சுச்சேடா. கமான். என்ன தயிர் இருக்குதா? மோர் தயிருக்கு அப்புறம் தான் மோர். அது சரி, எனக்கு எதை கொடு. மோர் வேணுமா புளி சாதம் வேணுமா? புளிக்காது. நமச்சிவாய் வாங்க. கண்ணாடி நல்லா தெரியுதா? சூப்பர். ரெண்டு சாப்பாடு கொடுத்துரு. மோர் தான் டெய்லியும் வருதாங்க. மோர் குடு சாமி. உனக்காகவே தான் மோர் வந்துக்குது. உன்ன மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க மோர். நமச்சிவாய நமக. எத்தனை பசங்க உனக்கு? எத்தனை பசங்க? 3 பேர். என்ன பண்றாங்க? அவன் தொழில் செய்கிறான். என்ன தொழில் செய்யறாங்க? அதான் கூலி வேலை தான். என்னத்துக்கு இருக்குது? தண்ணி வேணும். அவன் சோறு போடுறான். போய் சாப்பிடு. இதான் நான் போடுறேன். போய் சாப்பிடு போ. நீ போடுற அது டெய்லி பைசா கொடுக்க மாட்டாளுங்க. உன் பசங்க வீடியோல பார்த்தானா நாளைக்கு பொழப்பாங்க உன்ன. அது நினைக்காத. போய் அங்க இன்னொரு இடத்துல ஒரு வேளை சாப்பாடு வாங்கிட்டு என்ன பேசுற நீ அப்படின்னு ஒதிப்பாங்க. குத்துரு. இந்தா போயிட்டு வா. போய் வாங்க. சரி தரேன். அந்த பக்கம் தருவேன். வெயிட் பண்ணுங்க. மோர் தான் தின்னுவாரு அவரு. எப்போ வந்தாலும் மோர்ன்னுவாரு. இன்னொன்று கொடுத்துரு மோர். என்ன பாட்டியா? வந்துட்டாரு. தெரியும் வந்துட்டாரு. மாமா குடும்பமா வரவங்களுக்கு. வா தலைவா. அயன்லாம் பண்ணி வைக்கிறாரு. வர்ற அயன் பண்ண மாதிரி இருக்குதுடா. துணி சூப்பரா ரெடி பண்ணி வைக்குதுடா தாத்தா. நாளைக்கு அதே பேர் எந்த மோர் சாப்பிடுவியா? இந்தா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. தோச்சியா சட்டெல்லாம்? எப்போ தோச்சா? சரி 4 மணிக்கு ஏன் தோச்சியா? ஓ நடுராத்திரில ஏன் துவைக்கிறா? சரி மழை வருதா? சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். பாய். வேஷ்டி கொடுத்தேன் எங்க நேத்து? ஏய் சூப்பரா இருக்கு தாத்தா உனக்கு. போயிட்டு வரேன். நமச்சிவாய நமக.
ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. பாட்டி ஒன்று வாங்கிக்க வா. அங்கே தானே குத்தேன், உனக்கு தானே குத்தேன். மறுபடியும் வரிய மாறு வேஷத்தில் வரியா? எதுங்க என்ன வேணும்? நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க பாப்பேன் டிவி. சரிங்க, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். நடக்க முடியாது. சரிங்க சரிங்க வாங்க. என்னது கொண்டு வந்து சாப்பாடு மோர் சாதம், புளி சாதம். சரிங்க நமஸ்தே. சரிங்க இன்னொன்று கொடுத்துரு, இன்னொன்று கொடுத்துரு. சாப்பிடுங்க வாங்க. புளி சாதம், புளி சாதம். யார் புளி சாதம் கேட்டது? இந்த தாத்தா. சிவாய நமக. ஏன் உட்காந்துருந்தாங்க? யார் ஆரம்பிச்சிரு? ஒரு புளி சாதம் கொடுத்துரு. என்ன ஊர்ல இருந்து ஐயா வரீங்க? கோயம்புத்தூர். சரிங்க சந்தோஷம் சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த வாட்டர் பாட்டில் இந்தாங்க. என்னண்ணா மோர் தான் 2 குத்துக்கிறேண்ணா. பத்தாவது நைனா சாப்பாட்டுக்கு? இதுல ஒரு சில இதுல புளி சாதம். போயிட்டு வரட்டுமா? பத்தாவது நைனா அது சாப்பாடு இருக்குது. சரி பாட்டி சாப்பிடு போ. சரி போ 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 போ. சரி சரி. நான் தலைவா நமச்சிவாய நமக. என்ன தாத்தா என்ன உன்னை பார்க்கவே முடியல? 10 நாளா வெளியூர் போயிட்டேன். சரி என்ன ஊர் போயிருந்தா? சாப்பாடு 2 கொடுங்க. மோர், வெள்ளை சாப்பாடு, புளி சாதம். ரைட்டா? நன்றி. நைனா சொல்லணும் ஐயா. நான் போ. நீங்க தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை நைனா. வேட்டி கொடுத்துருக்கீங்க, எங்களை மட்டும் இது இந்த பக்கம் வந்து 4 ஆகும். ஆகுமா? அதான் நீங்க வந்துடும் சீக்கிரம். பொங்கலுக்குலாம் வந்துடும். 1 2 மோர் 1. பொங்கலுக்குலாம் வந்துடும். விட மாட்டாங்க. ஐயா வரீங்களா? சாமி நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். வளமோடு வாழணும். நமச்சிவாய. போயிட்டோமா? ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க. வர சாமி. ஏன் மோர் கொடுக்கட்டுமா புளி சாதம் கொடுக்கட்டுமா? மோர் வாங்கிக்க வாங்கிக்க புருஸ்லி. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சந்தோஷம். நீங்க தான் சாப்பிடுங்க. சரி 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 வரண்டாரு. என்னண்ணா மோர் புளி சாதம். நமச்சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுண்ணா சாப்பிடுண்ணா. நமச்சிவாய நமக. போயிட்டு வரட்டுமா? ஒருத்தங்க செயற்கை கை பொறுத்துற மாதிரி கேட்டாங்க, அதை பத்தி எதனா பேசுறீங்களா? அது வேணாம் சாமி. ஏன்? அது ஒன்று பண்ணிட்டு பார்த்துட்டு நான் எல்லாமே. சரி 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 வரட்டுமா? லைஃப் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. அது நீங்களும் வச்சு என்ன பண்ண போறோம்? சரி ஜாலியா இருந்தா போன யாருண்ணா? இது என்ன போடுது? அங்க ஹாஸ்பிட்டல் தான் டாக்டர் கார் எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. நல்ல செலவு அவங்கள எடுத்து வச்சுட்டு ஐசியில் வச்சுட்டு வந்தாங்க. நான் வேணான்ட்டேன். அதை வச்சு தொல்லை. இந்த சின்ன இள வயசு பையனுக்கே கூடல 2 கையும் ஆச்சுது இல்லை. இந்த ஆடுது. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இது சாமி ಏನು சாதம்? சாமி மோரு மோர் புளி சாதம். புளி சாதம். மோர் ரைஸ். டான்ஸ் வாசுதேவா என்ன பாட்டு டான்ஸ்? அப்பா செல்லு கொடுக்குறீங்களா? அதே இது ஆர்டர் போட்டு கொண்டாந்து காட்டுறேன். நமச்சிவாய நமக. வெயிட் கரோ. டான்ஸ் எல்லாம் போடுறீங்களா? ஓம் நமச்சிவாய நமக. ஒன்னே ஒன்று சார். ஓம் நமச்சிவாய நமக. வாங்க சாமி. தண்ணி பாட்டில் 2, 2 ತಣ್ಣಿ ಬಾಟಲ್ 3 ಅಷ್ಟೇ ಅಷ್ಟೇ ಕನ್ನಡ ಅಷ್ಟೇ ಕನ್ನಡ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ನನಗೆ ಬರ್ತಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾ ಇದೆ ಇದು ಕನ್ನಡ ಫುಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ಇವರು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ಇವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಸ್ವಾಮಿ ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ ಯಾವ ಊರು
ನಮ್ದ ಇದೇ ಊರೇ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. ಹೌದಾ? ಓಕೆ. ಸಾಡು ಮಾಡ ಇಲ್ಲ ತನ್ನಿ ಬರಲಿ 3 ಸಾದ ಮಾಡೋಣ. प्रजापते रोहिणी वेदपत्नी विश्वरूपा बृहति चित्रभानुः सा नो यज्ञस्य सूते दधातु यथा जीवेम सर्वस्य वीराः रोहिणी देव्युदगात् पुरस्तात् विश्वरूपाणि प्रथमोदमाना प्रजापतिं हविषा वर्धयन्ति प्रिया देवानामुपयाति यज्ञम् अग्निः न पातु कृत्तिकाः नक्षत्रं देवमिन्द्रियम् इदमासां विचक्षणं हविरासं जुहोतना यस्य भान्तिरस्मयो यस्य केतवः यस्येमा विश्वाभुवनानि सर्वा असकृत्तिकाभिरभिशंवसानः अग्निर्नो देवसूते दधातु सोमो राजा मृगशीर्षेण आगन् नो शिवं नक्षत्रं प्रीमस्य धाम आप्यायमानो बहुधा जनेषु रेतः प्रजां यजमाने दधातु इत्ते नक्षत्रं मृशीर्षमस्ति प्रीगं राजन् प्रीतमं प्रियाणां तस्मै ते स्वम हविषा विधेम शन्न एधे द्विपदेशं चतुष्पदे शतमानं भवति सदायुः पुरुषस्थितेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतितिष्ठति धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः रोचनो रोचमानस्य शोभन शोभमानस्य कल्याणः. கல்யாணம் ஆகணுமா சாமி? கல்யாணம் தான் சாமி ஆயிருக்கு. கல்யாணம் అంటే கல்யாணம் అంటే சுபம். எனக்கு கல்யாணம்னா அங்கதான் போகுது. அங்க போக வேண்டாம், அங்க போக வேண்டாம். கல்யாணம் అంటే சரி சார், சந்தோஷம். போயிட்டு வாங்க. நமச்சிவாய். வாங்க. வணக்கம். ஒரு நிமிஷம் என் ஆசையில் இது பண்ணி வாங்க. இவரு உடன்படிக்கை மாரி அடிக்கடி வந்து இப்படி கையை கொடுத்து உளிக்கினே இருக்கு நம்மளுக்கு. பேசாம எதனா ஒரு இடத்துல அதிபர் ஆயிடுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. தேங்க்ஸ். ஒன்று மட்டும் போதுமா? புளிசாங்க விட்டா மாசாங்க விட்டா நமச்சிவாய நமக. மோரா புளி சாதமா? மோர். நீங்க வெளியே குடும்பமா ஒரு சாப்பாடு கொடுத்து. சிவாய நமக. இங்கேயே பாத்ரூம் போயிடுறாங்களா? நிக்க கூட முடியல. நமச்சிவாய நமக. அது நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. வாங்க. பொண்ணா மோரா புளி சாதமா ஏதோ ஒன்று, நீயே எதனா சூஸ் பண்ணி எடுத்துக்கோ. வா சார். ஏங்க சார், கூட கூட போறீங்களா? நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. வாங்க சாமி. சாமி வாங்க. அண்ணா புளி சாதம் வாங்கிக்கிறேன், சாமியார்களுக்கு கொடுக்குறோம். வாங்க வாங்க. நமச்சிவாய நமக. அங்கேயே போய் சாப்பிடு. இங்க எங்க சாப்பிட போறீங்க? இங்க எங்க சாப்பிட போறீங்க? சரி. நமச்சிவாய நமச்சிவாய நமக. அவுட்டு ஒன்று கொடுத்துட்டாங்களா? வாட்டர் பாட்டில் ஒன்று கொடு. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. இது தண்ணி ஊற்றுது. தண்ணி ஊற்றுது வேற கொடுங்கம்மா. இது அப்படியே ரிட்டர்ன் கொடுங்க. நான் அப்படியே பூஜை பண்ணிட்டு வரீங்களா? விட்டுவாங்க. இதுவும் ஒழுகுது. என்னம்மா தண்ணி கொடுக்குறானுங்க? நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. இதுவா சமாதிக்கா? இந்த பாட்டியா வா, சாமியாரங்க கொடுக்குறேன் வா. பேத்தி போய் பார்க்குறீங்களா இல்லையா? சரி. இப்போ உங்களுக்கு வர சொல்லிக்கிறாங்க வீட்டுக்கு. சரி சரி. இப்போ துணி எடுத்து போய் கொடுங்க. துணி எடுத்து போய் கொடுக்கா பேத்திக்கா? அது புளி சாதங்க. மோர். இன்னொன்று மோர். குணசேகரன் ரொம்ப நல்ல ஒரு போல இருக்கு. செத்தும் அடைக்கலம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டேன் ஒரு செட்டு. என்ன ஊர் அவரு?
கன்னியாகுமரியா நேற்று 3 மணிக்கு கிரிவலம் போனாங்க. வேணா வாங்கிக்க வாங்க, வாங்கிக்க வாங்க. புரியல? இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல வாங்கிக்கோங்க. என்னது? பரவாயில்ல பரவாயில்ல பாருங்க, பரவாயில்ல. ஐயோ பரவாயில்லைங்க. ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? நான் கிரிவலம் வந்தேன், அப்பாவுக்கு வேண்டுது. சரி இல்ல சுடுகாட்டில் உட்காந்துருக்கீங்களே அதாங்க. நான் வர வழியில குளிச்சேன் அதுல. சரிங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. வா சாமி. பாத்தியா மாமா குணசேகரன் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ். இல்ல இல்ல குணசேகரன் சொல்லுங்கிற வைக்கிறாரு. செத்தும் அடைக்கலம் கொடுக்குறாரு. கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை. நான் சொல்றது சமாதியில் இருக்கிறவரு. அப்படின்னு பையன் எழுதியிருக்காரு. வா சாமி கொடுங்கயா ஒரு செட்டுக்கு. நமச்சிவாய நமக்கு. போயிட்டு வாங்க. மெனி ஹாப்பி நியூ இயர். லீவு தான், அதனால பொறுமையாகவே போகலாம். அரை 1/4 மணி நேரம் கம்மியாக அதிகமாக போயா அதிகமாக வாங்க சாமி. நேற்று வேஷ்டி கொடுத்தோம், அதை வாங்க ஓட்டிங்க சொல்றது ஓடல கம்முன்னு இருக்கு. நீங்க வேற சாமியா நாங்கள் அதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா? அண்ணாடிக்கா நான் சொல்றது ஃபர்ஸ்ட் காதுல வாங்கிக்கோங்க. சாப்பாடே நம்ம கிட்ட வாங்காதவங்க முதல் கொண்டு வந்து வேஷ்டின்னு உடனே வந்து வாங்கிட்டாங்க. அதாவது வேற ஆசிரமத்துல சாப்பிடுவாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டாங்க. என்னால சரி போ அப்படின்னு. வேஷ்டியும் காலி சாப்பாடும் காலி. வேஸ்ட் எடுத்தோம் நாளைக்கு கட்சியா சரி பரவாயில்ல வேஷ்டி எடுத்துனா போ. வரும் பொங்கல் கிட்ட வரும். நமச்சிவாய நமக. வாங்கிட்டாரா? வாங்கிட்டாரு இப்பதான் வாங்கினாரு. ஒரு விஷயம், என்ன விஷயம்? காவி கட்டினவங்க மட்டும் தான் சாமியார் இல்லை, கார்ல போறவங்க கூட நிறைய பேர் பசியில இருப்பான், அவனுங்களுக்கும் கொடுங்க, பசியில இருக்கிறவனுக்கு கொடுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல விஷயம். இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் வந்தாதான் எனக்கு வந்து கரெக்டா இருக்கும். இந்த முனையோடயே நின்று போச்சுன்னு வச்சுக்கீங்களா, நான் இந்த முனையில கொடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது நான் வந்து கரெக்டா குபேர்லிங்கத்தாண்ட ஸ்டார்ட் பண்ணுவேன். குபேர்லிங்கத்தாண்ட இருந்து ரமணாசுரம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து அங்க வரைக்கும் கொடுப்பேன். அதையும் மீறி ஈசான்லிங்கம் வரைக்கும் இந்த சாப்பாடு இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு போயிட மாட்டேன். இத்தனை மணிக்கு நான் வருவேன், நீங்க வெயிட் பண்ணுவாங்க சில பேர். அவன் பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். சாமியார் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சாமியார் இடத்துல இல்ல இல்ல யாருமே ரோட்ல டக்குன்னு பிச்சை எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சொல்ல வந்து என்னன்னா, பசின்னு வரவனுக்கு கொடுங்க. நீங்க பசின்னு ஒண்ணு சாப்பிட்டீங்க, நீங்க கேட்டா நான் கொடுத்தேன் இன்னொன்னு. வேஸ்ட் பண்ண நீங்க கேட்டா நான் இன்னொன்னு கொடுத்தேன். வேஸ்ட் பண்ண கூடாது. நீங்க கேட்டா இன்னொன்னு கொடுத்தேன், எனக்கு தெரியும். அதனால தான் இன்னொன்னு வாங்கிக்கங்கன்னு சொல்லி கொடுத்தேன். நான் அது எனக்காக தான் சொல்றேன், என்ன மாதிரி ஆளுங்களுக்காக தான் சொல்றேன். ஆமா அதாவது நான் அந்த மாதிரி பொதுமக்களுக்காக கொடுக்க ஆரம்பிச்சேன்னா என்ன எதிர்பார்த்துட்டு உட்காந்து இருக்காங்க பாருங்க. அந்த எதிர்பார்ப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து நீ இன்னைக்கு வந்துட்டு போயிடுவேன், ஆனா இவங்களே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆளு சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்கன்னு அந்த எதிர்பார்ப்பை ஏமாத்த விரும்பல. அதுதான் சொல்லல, சொல்லல. அதை எதிர்பார்க்கறவங்களுக்கு கொடுங்க, எதிர்பாராம வரவங்களுக்கும் கொடுங்க. கொடுத்து தானே இருக்கிறேன். சரி ஃபர்ஸ்ட் நீங்க வந்தீங்களா இல்ல சாப்பாடு நான் சொன்னேன், என்ன நான் ஒண்ணு வாங்கிக்கணும் உண்மை கொடுத்தனா? நீங்க எதிரிலே சாப்பிடறத பார்த்துட்டு என்ன பண்ண, நான் இன்னொன்னு வச்சுக்கணும். நீ கேட்டீங்களா? அதையும் வீண் பண்ணல, எனக்கு தெரியும். சாப்பிட்டு தான் வந்தேன். சரி நல்லா இருந்துச்சா சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருக்கு. சரி போயிட்டோம். சாப்பாடு அன்னத்தை வந்து வீண் பண்றதுக்கு என்கிட்ட வாங்குறாங்க ஒருத்தர் கூட வீண் பண்ண மாட்டாங்க, காப்பேன். அதே மாதிரி இந்த சாப்பாடு நைட்டு வச்சு சாப்பிடுவாங்க. வெள்ளை சாப்பாடு ஏன் தெரியுமா கொடுக்குறேன், நைட்டு வச்சு சாப்பிடுவாங்க. அதனாலதான் அந்த மாதிரி. ஆமா வீண் அடிக்காம அன்னத்துக்காக தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், எவ்வளவோ உழைக்கிறோம். ஆனா எவ்வளவு உழைச்சாலும் ஒரு நேரத்தில் அன்னம் கிடைக்காம போகுது. அது வந்து நம்ம சிலருக்கு வந்து என்னன்னா அன்னத்தை ஒரு துச்சமாக நினைக்கிறானுங்க. அந்த துச்சமாக நினைக்கிறவனுக்கு அந்த அன்னத்தை ஆணவம் கொடுக்காம விட்டுருவோம். அது கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் இருந்தாலும் அன்னத்து மேலே மரியாதை வச்சுக்கிறவனுக்கு அது எப்பவுமே கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் நமக்கு வந்து என்னென்னா அன்னத்தை வீணடிக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு சோத்துலேயும் நம்ம பேர் எழுதி வச்சிருக்கோம். கண்டிப்பாக 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 உண்மைதானா?
வேணும்னா நான் சொல்லுவேன், வேணும்னா வாங்கிக்கோ, வேணாம்னா விட்டு. சாப்பாடு நல்லா இருந்தது, அப்படிதான் சொல்லுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு நல்லா இருந்தது. ஆமா, அதை வீண் அடிக்காம இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, தப்பு இல்லை. இவங்களுக்கு கொடுக்கணுமா? ஏன் கீழே போடுறாங்க புரியுதா? கொடுக்குற சாப்பாட்டுல தரம் இல்லைன்னா கண்டிப்பா கீழே போடுவாங்க. கண்டிப்பா தரமா இருந்துச்சுன்னா வச்சுன்னு சாப்பிடுவாங்க. இதை வந்து நைட்லாம் வச்சுன்னு சாப்பிட்டுக்கிறாங்க நிறைய பேர். அதனால இது எனக்கு நான் இப்போ சாப்பிட்டனால தான் சொல்றேன், திருப்தியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. சரிங்க, நல்லா இருக்குது சாப்பாடு. இது சாப்பாடு நீ கொடுக்கறது பெருசு இல்லை, அது தரமாக கொடுத்தாதான் அதுதான் முக்கியம். ஆமாம், நீ கொடுக்குற அந்த இலவசம் கூட தரமாக கொடுத்தனா அது இலவசத்துக்கு கண்டிப்பாக அப்படிதான் நம்மளும் கொடுத்துட்டு. அதனால தான் இன்னைக்கு எவ்வளோ சாப்பாடு வந்தாலும் எதிர்பார்த்து வாங்குவாங்க. நமக்கு சாப்பாடு நல்லா இருக்குது. சரிங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி சாப்பாடு போட்டால் ஓரளவுக்கு யாருக்கும் ஹெல்த்து கிடையாது. சரிங்க. நிறைய பேர் ஹெல்த்தை கெட்டு விட்டு போகிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, பசி கொடுமை தாங்க முடியாமல் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கூட போக முடியல, அது கூட இப்போ தூரமாக போச்சு. சரிங்கண்ணா, சந்தோஷம். போயிட்டு வாங்கண்ணா. நமச்சிவாய். வாங்கண்ணா. அபிராமி இந்த அவர்கிட்ட கொடுத்துரு. ஐயோ, 48 நாள் ஆகுது சபரிமலைக்கு மாலை போட்டுன்னு போயிருந்தேன், இப்பதான் வரேன். நமச்சிவாய நம்ம. இவங்க ஆள் இல்லைன்னா யாருமே வரல. சரி, வீட்டுக்கு போகணும்ல, பசங்க பார்க்கணும்ல. இந்தாண்ட வந்து வாங்கிக்கோங்க, அவர் கொடுப்பாரு. வாங்க. தண்ணி யாருக்குமா, தண்ணி யாருக்குமா கூட இல்லை, நான் கொடுத்துட்டேங்க. சரி சரி, இப்போ வாங்கிக்கோங்க. இப்போ மாமா குடும்பமா எல்லாருக்கும் இப்போ வாங்கிக்க. ஹரிகிருஷ்ணன், என்னது ஆதார் கார்டு? புடவை எடுத்துனதுக்கு ஆதார் கார்டு எடுத்துன சொல்லியிருந்தேன். ஆதார் கார்டு இருந்தால் தான் கொடுப்பாங்க புடவை. எத்தனை எத்தனை சீக்கிரம் எத்தனை. சரி, சாப்பாடு வாங்கிப்போ, சாப்பாடு வாங்கிப்போ. வாட் இஸ் திஸ்? நாடாது எலுமிச்சு மழை வச்சுக்கிறாங்க. சூனிங்கனே வச்சுக்கிறியா பாட்டி? எனக்கு எலுமிச்சு மழை வச்சுக்கிறேங்க. என்னவோ பாரு, சூனிங்கனே வச்சுக்கிறியா? இல்லப்பா, எனக்கே தெரியல. இதா பாரு, முன்னாடி 2 எலுமிச்சு வாங்குது பாரு. அது யார் வேலையோ? யார் எதனா செஞ்சு வச்சிட்டாங்களா? அது என்னவோ? சாப்பிட்டியா? எனக்கு சாப்பாடே பிடிக்க மாட்டேன்னுது. ஐயா, இப்படியே போனா என்ன வருது? என்ன வருது? வேற என்ன பிடிக்குது? எதுவும் பிடிக்க மாட்டேன்து. டீ தண்ணி கூட பிடிக்கலையா? எதுவும் தான் பிடிக்கல. சரி விடு, உனக்காக போய் சாம்பார் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் கூட்டி சாப்பிடுவேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்ற? பிடிக்கல, சோறு வாந்தி வர மாதிரியே இருக்குது. அதுக்கு தான் வேதனையாகுது. பகடா பட்டலம் பிடிக்குமா? பகடா பட்டலம் பிடிக்குமா? பகடா பட்டலம் அது வச்சிருந்து எப்பனாலும் அவ வாயில போடுவாங்க. ஓஹோ, பகடாக்கு அடித்தளம் போட்டுனுக்குற. அது வச்சிருந்து எப்பனாலும் அவ வந்து வாயில போடுறது. சாப்பாடு கூட தானே வாயில போடுறது. அது போய் வச்சிருந்து போட முடியுமா? ஓஹோ, சரி. கடைசி வரைக்கும் சோறு தின்ன மாட்டேன். பகாடா, உளுத்த வடை, இந்த மாரி தேவையில்லாத எண்ணெய் பொருளை தான் தின்னுவேன். அப்புறம் ஏன் தலை சுட்டாது, மயக்கம் வராது உனக்கு? என்ன சொல்ற? நான் ஒன்னும் சொல்ல, நீ சொன்னதுனால நான் சொன்னேன். சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு சொல்லு. அவனா காசு தரேன், பகடா போட்டலாம் வாங்கிட்டு வரதா வாங்கிக்குவா. அது எப்படி சாவித்திரி? வாயை திறந்து சொல்ல மாட்டியா பகடா தான் வேணும் சாப்பாடு வேணான்னு? ஆமா, சாப்பாடு வாந்தி எடுக்கிறப்பா. சரி சரி, ஆதார் கார்டு கொடுக்குறாங்க பாரு. காமிடு ஆதார் கார்டு. எதுக்கு எத்தனை வர சொன்ன? புடவை கொடுக்க ஆதார் கார்டு எடுத்துட்டு வரேன். அதனால எடுத்துட்டு வந்துக்கிறியா? நம்மள ரேஷன் கார்டுன்னு நினைச்சிருவாங்க. ஆதார் கார்டு இல்ல பாட்டி, ரேஷன் கார்டு இருந்தா தான் செல்லுமா. நீ தானே ஆதார் கார்டு கேட்டா?
ரேஷன் கார்டு இல்லைங்கிட்ட இல்லை. ஆதார் கார்டு போதுமா? நாளைக்கு ரேஷன் கார்டு காமிக்கிறியா? ரேஷன் கார்டு எனக்கு எங்கிட்ட. ஏன்? சரி இரு நான் பேசுறேன். அதிகாரிகிட்ட பேசிட்டு எதனா பண்ண முடியுமான்னு கேட்டு தரேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. படவையா? ஆமா புடவை. என்ன புடவைன்னா சும்மா வந்துருமா? ஆதார் கார்டு தானே தர சொன்னீங்க. சரி வை. அதிகாரி ஒரு நிமிஷம் வாங்க. அந்த கதவு ஃபர்ஸ்ட் சாத்துங்க. இல்லாது கார் உள்ள ஏறி உட்காந்துக்கோது. அப்ப கார் உள்ளே ஏறி உட்காந்துக்கோது. அப்படிதான் பண்ணும் அது. சரி வெயிட். அதிகாரி வரட்டும் கேட்கலாம். அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். சரி ரைட். பாத்துக்கடா டேய். பாட்டி எவ்வளவு நேர்மையா இருக்காங்க பாத்துக்கடா. வாங்கம்மா. புரியலம்மா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா நீங்க? ரொம்ப நன்றிம்மா. ஐயோ அதிகாரி அவங்க ஆதார் கார்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. புடவைக்கு வந்து சாங்ஷன் பண்றீங்களா என்ன ஏதுன்னு கேக்குறேன். ஆதார் கார்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. புடவை கொடுக்கணுமா உங்களுக்கு? நீங்க ஆதார் கார்டு மட்டுமே வச்சு கொடுப்பீங்களா இல்ல வேற எதுனா ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வேணுமா? வேற ப்ரூஃப் வேணுமே. நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு வேணும்ல. ஆதார் கார்டு இங்கதான் இருப்பாங்க. அட்ரஸ் எங்க இருக்கிற அட்ரஸ்? பரவாயில்ல நம்ம ரொம்ப தெரிஞ்ச பாட்டி தான். அதான் ஒன்றும் ரொம்ப கேட்காதீங்க. இப்போ எடுத்துனாங்க போங்க. அண்ணாண்ட பக்கம் போய் சுற்றி நிறுத்துருவாங்க. என்ன கலர் தானே? ஆமா ஓகே. உன் பேர் என்ன பாட்டி? ஷார்ட்டா சொன்னேன் நேற்று அது மாதிரி சொல்லு. அபிதான்ற ஒரு பேருக்கு ஒரு சீட் எடுத்து போடுமா. ராஜு மாமா என்ன வேணுமா? கூப்பிடாத. வா இங்க வாயா. ஐயோ இங்க வாயா. வா ஏற முடியல. அங்கே இரு. பாட்டி சாப்பிட்டு அந்த பாட்டிகிட்ட கொடுத்துட்டுமா. போய் பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துரு. ரைட். சரி சந்தோஷமா போயிட்டு வா. அதிகாரி அம்மாக்கு சாங்ஷன் பண்ணிடலாமா? அதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாளைக்கு மற்ற டீட்டெயில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துரு பாட்டி. அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கைராக வச்சுட்டா முடியும். ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாளைக்கு முடிச்சு கொடுத்துருங்க. ஜெராக்ஸ் ஒரு 7 கையெழுத்து போடணும். ஃபார்முக்கு ஒரு 30 ரூபா செலவாகும். ரொம்ப பாரமா இருக்குது பேசுறது. பாட்டி நீ விட பாட்டி நான் பாத்துக்கிறேன். அவர் என்ன அதிகாரி கிடக்குறாரு நம்ம சட்டத்துல இல்லாத ஓட்டியா? அதிகாரி நானா? நீ வேற. இந்தா வச்சுக்கோ. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். போயிட்டு வா. நாளைக்கு மீதி ஃபார்மாலிட்டிஸ் பாத்துக்கலாம். சரியா? பாட்டி எதாவது சொத்து கத்து வச்சுக்கிறியா? எதுவுமே இல்லையா? கூட யாருன்னா கரண்ட்ரி? சரி போயிட்டேன். தம்பி அப்படியே போய் பகடா போட்ல மட்டும் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் தான் வாங்க போறேன். பாட்டியா என்ன பாட்டி பகடா வேணுமா? எவ்வளவு தர காசு? சாமி 20 ரூபாயா? 20 ரூபாய்க்கு அமௌண்ட் தான் வரும். இனி எவ்வளவு வேணும்? ஒரு 50 ரூபா கூட. சோறு சாப்பிடணும்னா பகடா தான் சாப்பிடணுமா? ஜீரணம் ஆகுதா பாட்டி? பக்கோடா ஜீரணம் ஆகுதா? இல்ல வச்சிருந்து வாயில போடுது. சரி வயிற்றுக்கு சாப்பிடு. அது வந்து ஸ்நாக்ஸ். அதுல என்ன இருக்குது சத்து? 10 ரூபாய் காயின்லாம் செல்லாது. அதான் டேன் அடிக்குது. 10 ரூபாய் கேன் தாங்குது. 10 ரூபாய் கேன் தாங்குதா? சரி வெறும் சில்லறையா வச்சுங்கிறா? 10 ரூபாய் காயின் செல்லாதுன்னு சொல்லிடு. யார் வந்தாலும் அதுக்கு மேல வாங்க மாட்டாங்க. 10 ரூபாய் காயின் எங்க கொடுத்தாலும். அது அந்த பசங்க அந்த பொம்பளைங்க பார்த்தீங்களா அதுங்க கொடுக்குது. சரி நோட்டா எடுக்கிறியா? இல்ல என்கிட்ட நோட்டு எல்லாம் அதிகம் இல்ல. எவ்வளவுக்கு தான் கூட வாங்கி வந்துடுறேன் பக்கடா.
பகடா வேணா ஒண்ணு வேணா போய் எழுச்சி போ. பத்தியா நான் பத்தி பைத்தியத்தெல்லாம் காமிக்கிற பாரு நீ. இந்த எப்பா நீ போ, நீ நான் இல்ல. இதான் பக்கத்துல உட்காந்துக்கிறிய இல்ல இல்லன்ற காசு எடுத்திய கூட நின்னுங்கிறான் அவன். குடுத்து அனுப்புனான் பகடா வாங்கறதுக்கு. பகடா வாங்கறதுக்கு நின்னுங்கிறான் அவன். எத்திய காசு எடுத்து உள்ள வைக்கிற. அப்ப சும்மா பிரிக் பிரிக் காமிக்கிறியா காசு எடுக்கிற மாதிரியா? நம்ம எல்லாம் பேங்க்ல போட்டியா? பேங்க்ல பாட்டி வச்சுக்கிற என்னது பணம்லாம்? பேங்க் என்கிட்ட ஏது. மாசம் மாசம் எவ்வளவு போடுற? என்கிட்ட ஏது பேங்க்லாம். இதுகிட்ட இருந்த சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன் நானு. சாப்பாடு வச்சீங்கன்னா வஞ்சனம் பண்ணிங்கிறேன் நாங்க. இல்ல சொல்லு நீ. அம்மா பேர் வந்து வாங்குறாங்க சாப்பாடு. நீ எங்க போயிருந்த? உங்க என்ன எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன்மா. கொடுத்துடலாம் ஒன்று வாங்கிக்கலாம். வாங்க இரு இரு வேற இரு. உனக்கு சாப்பிடுறது வச்சுக்கிறியா? சரி கொடுத்து நம்ம ஹோட்டலில் வாங்கிக்கலாம். நீ அதெல்லாம் கிண்ணத்துல வச்சுக்கிறியா பாட்டி சாப்பாடு? இல்லப்பா காலி கிண்ணம். அந்த பாட்டி சாப்பாடு கேக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துடலான்னு பார்த்தேன். காலி கிண்ணம் தானா? காலி கிண்ணம் தான் வச்சு இருக்கிறேன். சரி சரி காலைல இருந்து எதுவுமே சாப்பிடலையா நீ? எனக்கு எதுவும் பிடிக்கல, வாந்தி வருது. அதனால பகடா தின்னா மட்டும் வாந்தி வராதா? எல்லாமே வாந்தி வருது. பகடா தின்னா மட்டும் வாந்தி வராதான். உனக்கு இருந்ததையும் கொடுத்துட்டியா? இல்ல அது வந்து 3 பாட்டி அந்த சாப்பாடு சண்டை போச்சு. அதுதான் 1 எடுத்து வச்சிட்டேன். 3த்துக்கு யாருக்கு கொடுக்குறது? 1 இங்க இருந்து போயிடுச்சா? சரியா கொடு. என்னங்கிறான் பையன் கொடுத்து அனுப்பலாம். எவ்வளோ உனக்கு எவ்வளோக்கு வேணும்? உனக்கு எவ்வளோக்கு வேணும்? 20 ரூபாய்க்கு. 20 ரூபாய்க்கு வேணுமா? சரி கொடு. 20 ரூபாய்க்கு 2 தான் கொடுக்கும். அது சொன்னா கேட்காது. நான் ஒன்னே ஒன்று எடுத்துன்னு வரேன். கொடு கொடு கையில கொடு. வச்சுக்கிறேங்க. அது ஏன் கீழே வைக்கிற? கையில எடுத்து கொடு. கையில எடுத்து கூட. கை காமி கையில கொடு. கீழே வைக்கிற. நீ வேற கையில கொடுன்ற. யார் கையில நான் கொடுக்குறதுன்னு எனக்கே புரியல. யார் கையில கொடுன்னு சொன்னது இப்ப உங்ககிட்ட? நான் தான் கொடுன்றேன். ஏன் அப்படிலாம் சொல்றீங்கன்னு தெரியல. கையில கொடுக்கற காசை கீழே வைக்கிற நீ. கையில கொடு. இந்த நின்னுங்கிற மாதிரி பகடா வாங்கறதுக்கு பையன். அதெல்லாம் கட்டி போட்டும் போ. ஏன் கை பட்டுன்னு பாக்குறியா மேல? ஓ கை டச் ஆயிடும். யாருன்னு தெரியல. கை உரசிடுன்னு பாக்குது. பரவாயில்ல கொடு. கை நான் அப்படி போற இப்படி கீழே வச்சுக்கிறேன். மேல இருந்து போடு. அப்படியே மேல பற்ற போகுது. 20 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு தான் கொடு. கையில கொடு. பட்டுச்சே பட்டுச்சே. ஐயோ கை பட்டுச்சு பாட்டியே. சரி நான் நாளைக்கு வரும்போது கண்டிப்பா வாங்கி வரேன் உனக்கு. என்ன அப்படியே வீட்டுக்கு போறேன். நாளைக்கு வரும்போது வாங்கி வந்துடுறேன். என்ன பகடா? இப்ப காசு கொடுத்தது என்ன ஆச்சு? இப்பதான் கொடுத்துக்கிறேன். நாளைக்கு வரும்போது வாங்கி வரேன். நாளை கதை நாளைக்கு, இன்னைக்கு கதை சொல்லு. போறதுக்கு வண்டி இல்ல. அட போப்பா. எனக்கு கொடுன்னு கேட்டிருந்தா கொடுத்துட்டு இருப்பேன். பகடாக்கு நீ ஏன் சொல்ற? எனக்கு கொடு 10 20 நீ கேட்கணும். சரி பகடாக்கு நீ ஏன் கேக்குற? அப்படி சொல்றியா? எனக்கு கொடுன்னு நான் வாங்கிக்கிட்டமா தனியா? அந்த மாதிரி கேட்க தெரியல. பகடா வாங்கி வரேன்ட்டு வர சாக்கு சொல்லிக்கணும். சரி நான் வச்சுக்கிறேன் 20 ரூபாய். நாளைக்கு நான் வரும்போது வாங்கி வரேன். நீ வாங்கி வருவானா? நீ போய் இப்பதான் வேணும். வண்டி இல்ல. காரு நான் ஓட்டின்னு வந்தேன். வண்டி இல்ல. நான் எதுல போய் வாங்கி வரது நீ சொல்லு. நீ ஏன் சொல்லு. எம்மா இருந்தாலும் நடந்து போ. அவங்க கிட்ட போ. இல்லன்னா வராத. யார்கிட்ட போக சொல்ற? அந்த கை ஓட்டி உன்னை தாக்க அறுக்கிறாள். அவகிட்ட போயிடு. என்கிட்ட வராத. என்னக்குடா கேள்வி? அது கேள்வி தெரியும். என்ன தெரியும்? தெரியாது. பத்தியா என்னையும் இன்னொரு கேள்வி சம்பந்தப்பத்தி என்ன தப்பா பேசுற பத்தியா? ஊர் உலகம் என்ன நினைக்கிறேன்? அதான் உங்க ஆளுங்கன்னு உனக்கு தெரியும். பத்தியா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இன்னொரு கேள்விக்கு எனக்கும் சம்பந்தப்பத்தி பேசுறிய. இல்ல ஆள விடு. என்ன ஆள விடு? என்ன இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறிய. நாளைக்கு யாருன்னா எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா சொல்லு. யாருன்னா எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா நாளைக்கு? இந்த மாதிரி பேசுறிய பேச்சு. இன்னொரு கேள்விக்கு சப்போர்ட் பண்ணிங்கிறேன் நான். சரி நாளைக்கு எத்தனை தரேன். என்ன போயிட்டு வரேன். என்ன 20 ரூபாய் குத்துக்கிறேன். நாளைக்கு பகடா வாங்கிட்டு வரேன். ஐயோ போறேன்.
உட்காந்து தெரியுதா உனக்கு? ஏன் தெரியுதா? நான் எனக்கு ஒண்ணுமே தெரியல இருக்கு. சத்தியமா தெரியல? பொய் சொல்லக்கூடாது. இதே நான் ஓரக்கண்ணுல பாக்குறியா? ஓரக்கண்ணுல பாக்குறேன் நான் இருக்கிறேன்னா போயிட்டு நானு. தெரியலப்பா தெரியல. ஒரே இருக்கு. கை கிள்ளி சத்தியம் பண்ணு. அடாடாடா தெரியல நீட்டா சரியா போச்சு. அம்மா சத்தியமா உன் காசு எப்பா நீ எதனா வச்சு கூட சேர்ந்து சூனிங்க நீ வச்சு குத்துருவேன். இந்த உன் காசு குத்துட்டு போயிடுறேன். இந்த சூனிய வச்சு குத்துருவ நீ. இந்தா உன் காசு குத்தி எந்த உன் காசு வேணாம். உனக்கு எனக்கு வரும் அவ்வளவுதான். இதோட திரும்ப இன்னும் திரும்ப நான் இந்த பக்கம் காவாயாண்டக்கிறேன். உனக்கு எனக்கு உறவு முடிஞ்சு போச்சு இந்த காசோட. சரியா? இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவும் உறவு வச்சு கூடாது, பேச்சுவார்த்தை வச்சு கூடாது. புரியுதா? குத்துட்ட காசு அப்புறம் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. என்ன என்ன வேணா சொன்னா? எவ்வளவு வேணா சொன்னா? எவ்வளவுக்கு வேணா சொன்னா? 20 ரூபாய்க்கு. இந்தா இந்தா என்னத்துக்கு? நீ வேற ஒரு பக்கம் வாங்க. இந்தா வேஷ்டி குத்துன கட்டிங்க நல்லா இதா? சரி. எவ்வளவுக்கு வாங்கி வந்துக்கிறேன் தெரியுமா? 50 ரூபாய்க்கு வாங்கி வந்துக்கிறேன். காசு கொடுக்கிட்டா? எவ்வளவு கொடுக்குற மீதியா? வா எவ்வளவுக்கு அதுல எண்ணி சொல்லு. 50 ரூபாய் தான். 2 10 ரூபாய் காயினுக்குது. ஒரு 2 ரூபாய் காயினுக்குது. 2 10 ரூபாய் காயினு. 2 ரூபாய் காயினு. இது 10 ரூபாவா? ஆமா 10 ரூபாய் காயினு. அது 2 ரூபாய் காயினு. இது 2 ரூபாயா? ஆமா 5 ரூபாப்பா. 5 ரூபாவா? சரி 5 ரூபாய் இல்ல 10 ரூபாயா இருக்கும். சரி 10 ரூபாய் உன் கணக்கே வர 30 ரூபாய். அது 1 ரூபாய் காயினு. இல்லப்பா இது 5 ரூபாவா இருக்கும்பா. 5 ரூபாவா இருக்குமா? நான் வச்சுக்கோ. அப்புறம் நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நீ வச்சுக்கோ. நான் வாங்கி குத்துதான் வச்சுக்கிறேன். என்ன பண்றது? போனா போது அப்புறம் விடு. வந்து என்னன்னா எப்படி சொல்றது? அது ஒரு மாதிரி இது. சாப்பிடுறியா பகடா? எப்பனா சாப்பிட்டுக்கிறேன். யார் பிச்சு தர்றது? நானே பிச்சு சாப்பிட்டுக்கிறேன் எப்பனாலும். அப்படியா? பகடா மேல அவ்வளவு ஆசை உனக்கு? சாப்பிட்டுக்கோ. பகடா வாங்கி வந்து குத்துனேன். ஒரு நன்றி கின்றி எதனா தேங்க்ஸ் சொல்லலாம். தேங்க்யூ. வாயில வந்துட்டு இந்த வார்த்தை கூட மேல மட்டும் அழகா பிரிச்சு தரேன். மேல பிரிச்சு தரேன் கொடு. இஞ்சி பகடா தானே? எந்த பகடா இருந்தா என்ன கேட்டு? மிஸ்டேக் ஒண்ணு. அது ஒன்றும் மிஸ்டேக் இல்லைல்ல? தின்று போறதுக்கு போய் என்ன கேட்டு? நீ சாப்பிட்டா மயக்கம் வராதா? அதுக்கு இல்ல, பசிக்கு சாப்பிடுற மாதிரி. பசிக்கு பகடா சாப்பிட போறேன். அதுக்கு தான் வேற ஒண்ணு. சாப்பிட்டா வாந்தி வந்து. ஓ பகடா சாப்பிட்டா வாந்தி வராது. கரெக்ட் தான். அதுக்காக வாங்கி. சரி சரி. சரி சரி சரி. பகடா உனக்கு எப்பயுமே உனக்கு ஆசையை எத்தனை வருவா இதுக்கு மேல? சரியா? கேட்டீங்கன்னா நான் தான்பா கடவுள். கடவுளா? என்ன கடவுள் பாட்டி நீ? கடவுளே நான் தான். என்ன பாட்டி சொல்ற? ஆமாப்பா. எல்லாம் பெரிய கோயிலுக்கு போயினுக்குறாங்க. அங்க ஒண்ணும் கிடையாது, மண்டபம் தான் இருக்குது. ஐயோ, கடவுள் என்ன அவதாரம்? நீ கடவுள் அவதாரம்? அதான் சொல்றேன். இல்ல கடவுள் என்ன கடவுள்? பெருமாளா, அண்ணாமலையாரா, சிவபெருமானா? விநாயகரா நீ? ஓ அப்ப உன்னை பார்த்துட்டு போனா எல்லாமே நல்லது நடக்கும் எல்லாருக்கும். சரி பாட்டி சரி பாட்டி. தும்பி கையில் விநாயகர் ஆம்பளை தானே? நீ லேடிஸ் தானே?
அதனால கேக்குறேன் நானு. அப்பா நீங்க உங்க போக்கு எப்படியோ இல்ல இல்ல நான் டவுட் கேக்குறேன், சந்தேகம். இல்ல அந்த பகட்டா கூட எடுத்துட்டு போவானா இல்ல கையில வச்சுட்டு வேணாம் சாப்பிடு. இந்தாப்பா என்ன இந்த அளவுக்கு கேவலமா நினைக்கிறீங்க? யாரு கேவலமா நினைக்கல? நீங்களே சாப்பிட்டுங்க. விநாயகர் ஆம்பளை தானே நான் சொன்னேன், அது தப்பா? சாப்பிட்டு போதா சரி பரவாயில்ல, சாப்பிடு. விநாயகரே, விநாயகப்பா சாப்பிடுப்பா, பிள்ளையாரப்பா சாப்பிடுப்பா, கொழுக்கட்டெல்லாம் வச்சு படிக்கிறேன். உயிரை வாங்குறீங்க. சரி உயிரெல்லாம் வாங்கல, நீ சாப்பிடு. சாப்பிடு பாட்டி, உன்னை யாரும் எதுவும் சொல்ல. தெரியாம இருக்கு. விநாயகர் சக்திக்கு யாரும் விநாயகரை கும்பிடாதீங்க. நான் பிள்ளையார் அடிக்கல. பாட்டிக்கிட்ட வந்து கொழுக்கட்டெல்லாம் வச்சு படிச்சுட்டு, சுண்டல் வச்சு படிச்சுட்டு. நான் படிக்கட்டா சாமி தானே நீ? இந்த பாரு மனம் கெட்டு போச்சு எனக்கு. இதுக்கு மேல நான் விசிறி அடிப்பேன். பாட்டி சாமி கிட்ட படிச்சுதான் கும்பிடணும். சாமி இல்லடா பாவி. பாவியா நீ? முன்னாட்ட மனித ஜென்மம். இப்பதானே விநாயகர் கடவுளுன்னா, அதனால சொன்னேன் நானு. கோயில்ல இருக்கிறத சொன்னேன். கோயில் இருக்கிறத சொன்னியா? சரி பகடா சாப்பிட்டேன்னு கொஞ்சம் மாறிடுச்சு பொழுது. சரி சாப்பிடு பாட்டியா. கூல் டவுன். தண்ணிலாம் அங்குதா பாட்டியா? சரி. என்னால சிரிக்க முடியல. டென்ஷன் ஆகி பாவின்னு அறியாது. பாவம் நல்லாதான் இருந்துச்சு. சாவித்திரி ஜோதி மார்க்கெட்ல இருக்கிற வரைக்கும் சாமி. அது ஏன் எலுமிச்சம் எல்லாம் வச்சுக்கிறா? எங்கனா விசிறி கட்டாசு. ஏன் ஊறுகாய் போட்டுக்கிறேன் கூட? எங்கனா எடுத்துமாங்கப்பா, நான் வைக்கல. அது எந்த அது எதுவும் ஊறுகாய் போட்டா நான் சாப்பிட்ட மாதிரிடா. ஏன் பாட்டி யாரோ பாசமா வச்சிருப்பாங்க, அதை போய் வைக்கலாம். அசிங்கப்பட்டியா மாமா, அசிங்கப்பட்டுட்டியே. ஊரே பாக்குறது மீடியாவில முருகன் பாக்கலான்ற நீ. இதனாலதான் கேமரா பாட்டி கெட்ட வார்த்தை பேசாத பாட்டி யாரையும். நான் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன், நல்ல பாட்டி, தங்கமானது, நேர்மையானது, நீ எடிட் பண்ணி சாப்பாட்டை கொடுக்காது, ஒழுக்கமானது சொல்லி வச்சு. நான் வரல 2 நாளைக்கு இது எடிட் பண்ணி முடிவு. நான் மாதிரி கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பெரிய மனுஷன பாவம். அப்படியே 2 வடை வாங்கி கூட. கவர் கேட்கும் இப்போ எடுத்து வைக்கிறதுக்கு. ஆமா அப்படியே எடுத்து வச்சுக்கிறியா? கவர் வேணுமா? அப்படியே முறிக்க வச்சுக்கோ. கவர் தான் வேணும். அவரை போய் அசிங்கமா திட்டிட்டு அவர் எந்த கவர் போய் வாங்கிட்டு வருவதுக்கு மேல உனக்கு இல்லாட்டி போட்டு பெரிய மனுஷன் பார்க்காம இப்படியா கேட்குது. அருள்வாக்கா நான் பண்ண பாவம் போயிட்டு இருக்கோம். பாட்டிக்கிட்ட திட்டு வாங்க, பாவம் போயிடும். அவங்க தானே சொன்னாங்க என்ன பார்த்துட்டு போனாரு. எலுமிச்சை மழை இருந்தா என்ன இல்லைன்னா நாங்கள் எங்கள் பாப்பாட்ட கேட்டால் அன்னக்கூட நம்மளுடைய கொடுப்போம். உங்கள்கிட்ட போய் கேட்ட மாதிரி இருக்கேன். லெமன் ரைஸ் எலுமிச்சம் சாப்பிடும் போதெல்லாம் பாட்டி சொன்ன வார்த்தை தான் வரும் உனக்கு. சரிதாக்கா, என்ன சாப்பாடு? லெமன் ரைஸ் ஏன் பாட்டி கேட்ட போதுமா? என்ன கேட்டா நீ? இந்த பகடா வைக்கிறதுக்கு கவரு, காலி கவருக்கு 4 இடம். அலையிறியா? ஹரிகிருஷ்ணன் ஒரு காலி கவர் வேணும் அந்த கேட்ட. அதுக்கு நம்ம 2 ஒண்ணு அக்கா வாங்க. வரும்போது கேரி பேக்கோட வரும் பாட்டிக்கு. கவர் கவர்
பாட்டியா கவர் கேட்டா நூல் கேட்பேன் அப்புறம் அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடறாங்க. பாட்டிக்கு வந்து எதுவுமே தெரியக்கூடாது, வாய் பேசக்கூடாது, பகடா தின்னக்கூடாது, டீ குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாருமாம்மா சுத்தி எலுமிச்சு பழத்தை வச்சுட்டு போய்க்கிறாங்க. பாருமாம்மா யாரோ பாரு எலுமிச்சு பழம் அந்த கப்பெல்லாம் வச்சுட்டு போய்க்கிறாங்க. பாட்டி இதுக்கு மேல பகடா தின்னக்கூடாது, பாட்டி டீ கேட்கக்கூடாது செய்யுங்க நம்மளுக்கு. ஆமா நல்லா கட்டு போட்டுக்கிறாங்க உங்களுக்கு. அதனால நீ பாட்டி கோவப்பட்டுச்சு. 2 கப்பு வேற இருக்குது. அது எது இருக்கும் ஜூஸுக்கார லாஸ்ட்ல பாருங்க வர லெமனை நினைப்பேன் இதுக்கு மேல அவங்க விலாசம் வாங்கி கொடுத்தாங்க. கப்பலையா இருக்கும். கேவியா சாவித்திரி இந்தா என்ன கேட்டா கேட்டியா? பத்திரமா வச்சுக்கிறியா? போதுமா அம்மா பெரிய கவரு? எறும்பு எறும்பு பாக்குறியா? எத்தனை நாளைக்கு சாப்பிடுவோம் இந்த பகடாவை நீ? அதிகபட்சம் 8 நாளைக்கு பண்ணாலும் வச்சு சாப்பிடலாம். நீ இல்ல இன்னைக்கே காலி பண்ணிட்டியா ஒரே நாள்ல? இல்ல 8 நாளைக்கு பண்ணாலும் வச்சு சாப்பிடலாம். 1.5 மாசம் வரும். வச்சுக்கிற புதுசா யார் கொடுத்தது? கட்ட பையெல்லாம் வச்சுக்கிற புதுசா? புதுசு இல்ல முன்ன. ஓஹோ பரவாயில்ல. ஊறப்பட்ட குச்சிக்கு அந்த பகடாவில் போய் சொல்றேன். நொராட்டி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு பகடா செய்யாது. இஞ்சில வரல குச்சி இஞ்சிலாம் அது எதுல வந்தோம்? ஊறப்பட்ட குச்சி எடுத்து போட முடியல. ஃபுட் சேஃப்டி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? அது எப்படி ஒரு குச்சி இல்லான்னு தெரியல. மைதா மாவுல வருதா? சொல்லு இல்ல பட்டி அடுப்பு எரிவிக்கிறாங்களா விறகு போட்டு? இல்ல மைதா மாவுல தான் வந்தா வரணும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா விறகு எரியுது இல்லையா, அந்த விறகு எரியும் போது குச்சி குச்சியா எண்ணெயில் போய் வந்துடும் நினைக்கிறேன். விறகு போட்டு எரிப்புறாங்கல்ல அடுப்பு, அப்ப அந்த குச்சி எரிஞ்சு எண்ணெயில் போய் ஊந்துரும் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் எரிஞ்சு போய் ஊந்து போகுது. நீ சொல்றது கரெக்ட். மைதா மாவுல வரது மைதா மாவு செடிக்கு சொல்ல அப்படியே குச்சிங்க இருந்தா அது ஜல்லட்டு உள்ள போவோம். மைதா மாவுல அவனா பக்கோடா செய்வானா சொல்லு? பரோட்டா செய்யற மாவுல போய் நீங்க அப்படிதான் செய்ய போகுது. அது எதுல செய்து வச்சோம்? நான் என்ன பார்த்தேன்னா ஒன்னா அதான் இங்கே கூட்டம் செய்ய வைக்கிறேன் பக்கோடா. சரி போயிட்டு வரட்டுமா பாட்டியா? போயிட்டு வரேன். ஒரு அதிகாரி அவரை போய் டக்குன்னு அசிங்கமா திட்டேன். அதிகாரிங்கன்னு எனக்கு தெரியாது. சரி பாட்டி சாரினா கேளு. உனக்காக பகடா வாங்கிட்டு வந்தார் பாட்டி ஓடி போய். எனக்கு தெரியாத யாருங்க ஆளுங்க. சரி ஐ எம் சாரின்னு சொல்லு. நான் போயிடுறேன். சாரி. தேங்க்யூ. தேங்க்யூ. சரி ஐ லைக் யூ. ஐ லைக் யூ. ஐ லவ் யூ. அது சொல்ல பாட்டி ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. தேங்க் யூ வெரி மச் பாட்டி. நைஸ் பாட்டி. சரி பாய் 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 பாட்டி. பாய் பாய் போயிட்டு வரேன். போயிட்டு வரமா? சரி பாய். Shiva, Arunachala Shiva.
எனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா புத்திரமுற்றருக்கெனை குணமாய் பணித்த